மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், உங்கள் மனசாலேயே உலகத்தை வெல்லக்கூடியவங்களாகவும் உலகத்தை உணரக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. பாசம், கனிவு, உள்ளுணர்வு இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையின் ஒரு அடையாளமாக இருக்குது. சில நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தனியாக வலியை அனுபவிக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களோட கண்ணீருக்கு பதிலாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு எந்த விஷயம் நல்ல மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறதையும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், எந்த முடிவு உங்களோட வாழ்க்கையை உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தெளிவான பதிவையும் உங்களுக்காக இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா கடைசியில் உங்களுக்கான ஒரு மெசேஜும் சொல்லியிருக்கோம். அது ரொம்பவும் முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். மீனம் ராசியில் பாருங்க, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு இந்த தை அமாவாசை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறதையும், இந்த மாதம் ஏற்பட்டு இருக்கும் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான உயர்வை ஏற்படுத்துதும் இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளத்தை கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு தகவலை தான் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். மீன ராசிக்காரங்க இளகிய மனம் கொண்டவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையான அமைப்பையுமே தருதுங்க. கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். முதல்ல நாம் இந்த மீனராசிக்காரங்க முன்னோர் சாபத்திலிருந்து நீங்கி நன்மையை பெற என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த ஜனவரி 18ஆம் தேதி தை அமாவாசை வருது. மாதம் அமாவாசை வருது. அதில் என்ன தை அமாவாசை மட்டும் சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ரொம்பவுமே சிறப்பு தான் இந்த தை அமாவாசை. மற்ற மாதத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னா கூட இந்த தை அமாவாசையில் மறக்காமல் திதி தர்ப்பணம் கொடுங்க. 7 பாவங்களுமே 7 ஜென்ம பாவங்களுமே இந்த தை அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுனால அந்த பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய யோகத்தை பெற முடியும். மீன ராசிக்காரங்க மறக்காமல் தவறாமல் இந்த ஒரு தை அமாவாசையை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா 12 மாதங்களும் தர்ப்பணம் கொடுத்த ஒரு பலனை நீங்கள் இந்த மாதம் கொடுக்கறதுனால பெற முடியும். ஒவ்வொரு ஆண்டுமே தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான நாளாகவும் திதியாகவும் நாம் பார்க்குறோம். நம்மளோட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இந்த காரியங்கள் செய்கிறதுக்கு ரொம்பவும் சிறப்பான காலகட்டம் இது. அப்படி வருடம் முழுவதும் செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த தை அமாவாசையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்ப வளம் அதிகரிக்கும். நம்மளோட சந்ததிகள் நலம் பெறும். நம்மளோட வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகளுமே சுப நிகழ்ச்சிகளாக மாறும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தை அமாவாசையை தவற விட்டுறாதீங்க. உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுத்து வழிபாடு செய்யுங்க. காரிய தடைகள் நீங்கி உங்களுக்கு திருமண தடை உள்ளவங்களுக்கெல்லாம் பாருங்கள், விரைவில் திருமணம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் தடை உள்ளவங்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்தா சொல்லுவாங்க பாருங்கள், முன்னோர்கள் சாபம், இந்த முன்னோர்கள் பாவம் அப்படின்னு. அது எல்லாமே நீங்களும் அப்படின்னா நீங்கள் இந்த தை அமாவாசையை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே போல் உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் ஜாதக கணிப்பும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த நிலை எப்படி உருவாகி இருக்கு, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படின்னு நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்க இதுவுமே உதவியாக இருக்கும். இதையும் பயன்படுத்திக்கோங்க. இப்போது மீன ராசிக்காரங்க இங்கே பாருங்கள், குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் செய்ய முடியாது, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. முடியாத வேலை கூடைய திறமையாக செஞ்சு நன்மையை பெறக்கூடியவங்க தான் நீங்கள். இந்த தை பிறந்தா வரி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு சரியாக அமையுங்க. பிறக்கிற புது வருடமும் சரி, இந்த தை அமாவாசையும் சரி, நீங்கள் இந்த திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறதுனால நன்மைகளையும் மேன்மைகளையும் தொடர்ந்து பெற முடியும். பாவங்களும் தோஷங்களும் நீங்கி நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த தை அமாவாசை உங்களுக்கு சிறப்பான அமாவாசையாக அமையும். அதுவும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அது இன்னும் ரொம்பவுமே நல்லது. இரட்டிப்பு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு. ஏன்னா இப்போ குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது. அதனால தான் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், மீன ராசியில் பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரமும் இருக்குன்னு சொன்னோம். உங்களுக்கு பாருங்கள், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரனும், சுகஸ்தானத்தில் குருவும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகங்களும் இருக்குது. அயன சைன போகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவும் இருக்காங்க. இந்த ஒரு கிரக நிலை அமைப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்துது அப்படின்னா, குரு பகவான் ராசி அதிபதி. அதனால் பெரும்பாலும் நீங்கள் இலகிய மனம் கொண்டவங்களாக இருப்பீங்க. நீங்கள் இந்த மாதம் பொது சேவைகளில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீங்க. இந்த மாதம் கிரகங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு.
கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தொல்லை இது எல்லாமே உங்களை விட்டு இப்போ தீரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களோட உதவியால் உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்திலையுமே அனுகூலமான வாய்ப்பை பெற போகிறீங்க. பகைகள் நீங்கி வெற்றி வாய்ப்பு உருவாக்குது. பண வரத்துமே தாமதத்தை கொடுத்துருந்தாலும் இப்போ அந்த தாமதம் நீங்கி பண வரத்து நல்லபடியாக அதிகரிக்க போகுதுங்க. உங்களுக்கு திடீர்னு பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும். நீண்ட தூர பயணங்களாக கூட இருக்கும். ஆனால் அதுலேயுமே நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. இது வரைக்கும் இருந்ததை விடவே நல்ல ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ அதிகரிக்க போகுது. சுக்கிர பகவானோட சஞ்சாரத்தால் உங்களுக்கு வாக்கு வன்மையும் உயருது. உங்களுடைய வாக்கு வன்மையால் நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தை விடவே இந்த மாதத்தின் கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உயர்மட்ட பதவியில் உள்ளவங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். ஆனாலும் அதில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீங்க. தொழில் தொடர்பாக கொஞ்சம் செலவும் இருக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களை வாங்கும் பொழுது கவனமாக வாங்குங்க, பாதுகாப்பாக வைங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழல் உருவாகுது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது போன்ற நல்ல மாற்றத்தை கூட பெறுவீங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது. உங்கள் சகோதர வகையில் பாருங்கள், உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் வரும். பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் அவங்கள நம்பாமல் இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் செலுத்தணும். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாமல் மனசாபம் ஏற்படலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. குடும்பத்தோட விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கலாம். நிதானமாக பேசி கூட இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போன காரிய வெற்றியை நீங்கள் உருவாக்கலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், எதிர்காலத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு சில திட்டங்களை நல்லா குடும்பத்தில் ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுங்கள். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி மனம் தளராமல் விடாமுயற்சியோடு உங்களோட காரியங்களை செய்யுங்க. வாகன யோகமும் ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு உருவாகுது. புதுசாக வண்டி வாங்குவீங்க, இல்லைன்னா வச்சுருக்கிற வாகனத்தை மாற்றிட்டு கூட புதுசாக வாகன யோகம் ஏற்படுத்துவீங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்தணும். சின்னதாக மருத்துவ செலவு ஏற்படவுமே வாய்ப்பு இருக்குது. அதே போல் வேலை விஷயமா வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான வாய்ப்பும் வருது. கடன் விவகாரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பாருங்கள், இந்த மாதம் உங்களோட மேலிடத்தை பார்த்து பயந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். நண்பர்கள் கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, இல்லைன்னா தேவையில்லாமல் கருத்து வேறுபாடு வரும். அதே போல் நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது ஆவணங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றவங்கள நம்பி ஒப்படைக்காதீங்க. உங்களோட கண் பார்வையில் இருக்கட்டும், கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. சொத்து விவகாரத்துலேயுமே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா சொத்து விவகாரத்தில் தேவையில்லாத இடையூறுகள், பிரச்சனைகள் வரும். இதனால் கொஞ்சம் செலவு வர மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப நாளாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். காரிய அனுகூலம் ஏற்படும். வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு தேவையான உபகரணம், புத்தகம் வாங்குவதுக்கு கொஞ்சம் செலவு வரும். கூடுதலாக நீங்கள் நேரம் ஒதுக்கி பாடத்திட்டங்களை படிக்கிறது நல்லது. புரட்டாதி 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் வேலை விஷயமா நீங்கள் திடீர்னு பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் வேலையில் அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் பாருங்கள், நீங்கள் செய்கிற நல்ல வேலைக்காக சில வாய்ப்புகள் வந்து சேரும். எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் நிராகரிக்காதீங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. பணப்புழக்கத்தை அதிகப்படுத்த முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமை வெளிப்படும். மேலிடத்திலிருந்து பாராட்டும் வரும். சக ஊழியர்கள் மத்தியில் பாரு நல்ல ஒரு மதிப்பு வரும். உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி இப்போ இருக்குது. வாழ்க்கையில் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பும் உருவாகுது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். சில நேரத்தில் நிர்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலையை செய்கிற மாதிரியான சூழல் உருவாகலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட திடீர் மனசாபம் ஏற்படலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எச்சரிக்கையாக செயல்படுங்க. அது நல்லதாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக இருந்து வந்த கடன் தொல்லை உங்களை விட்டு தீரும். தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை சேகரிப்பீங்க. தடைப்பட்ட திருமணம் விரைவில் கைகூடும். மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தீரும். பெரும்பாலும் எல்லா விஷயத்திலுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால கவனமாக செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக இருக்கும்.
நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. இது உங்களோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாறும். தினமுமே உங்கள் வீட்டு பூஜை அறையில் பஞ்சமுக தீபம் ஏற்றி இறைவனை தரிசனம் செய்யுங்க. உங்களோட வீட்டு பூஜை அறையில் இந்த பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலே உங்களோட வீட்டில் மன அமைதி கிடைக்கும், நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் உருவாக்கும். நீங்கள் தொடங்குற ஒவ்வொரு காரியத்திலையுமே காரிய தடை நீங்கி காரிய அனுகூலம் பெற முடியும். இந்த ஒரு தீபத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.